அஞ்சிடேன், நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன், நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும், என்னை தேற்றும். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன், நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன், நான் எதற்கும் அஞ்சிடேன். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த திருப்பாடல் 23 இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய இருக்கக்கூடிய இறைவசனங்கள். பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலினுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் தாமே ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார், ஆடுகளை மேய்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே ஆண்டவர் எப்படி ஒரு ஆயனாக இருந்தால் எப்படி தனது மந்தைகளாகிய மக்களை அவர் மேய்த்து வழி நடத்துவார் என்பதை உருவகப்படுத்தி இந்த திருப்பாடலை அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆயன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? ஆடுகளினுடைய தேவைகளை அறிந்தவனாக இருப்பான். அதே போன்று அவற்றை ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான். சரியான பாதையிலே அந்த ஆட்டு மந்தையை வழிநடத்தக்கூடியவனாக அவன் இருப்பான். ஆக இத்தகைய தனித்துவம் வாய்ந்த மேய்ப்பரின் பண்புகளை தாவீது அரசர் தாமே ஆண்டவருக்கு பொருத்தி பார்க்கிறார். ஆண்டவர் என்பவர் ஆடுகளாகிய நம்மை அவர் மேய்த்து வழிநடத்துகிறார். நமக்கு தேவைகளை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். நமது தேவைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். அதே நேரத்திலே அவர் நம்மை ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு முன்பாக அவர் வழிநடத்தி செல்லக்கூடிய அவர் எந்த எதிரிகள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும் அவர் நமக்கு முன்பாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. எனவேதான் தாவீது ஆசிரியர் அவர்கள் மிக அழகாக சொல்கிறார்கள், ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் எதற்கு பயப்பட வேண்டும்? நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவர் என் ஆயன், அவரே எனது மேய்ப்பராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதோ இந்த திருப்பாடல் ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கின்ற பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே எனது ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவர் தான் எனக்கு ஆயராக இருப்பதனால் என்னை அவர் பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார், எனக்கு தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆக நான் பயப்பட வேண்டும்? எதற்கு நான் அஞ்ச வேண்டும்? அவரது அரவணைப்பு என்னை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம்,
பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாற செய்கிறார். இந்த பசும்புல் வெளி என்பது பசுமை நிறைந்த ஒரு பகுதியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆடுகள் அங்கே மேய்ந்து விட்டு நல்ல முறையில் இளைப்பாறும், தான் உண்டதை அவைகள் அசை போடக்கூடிய ஒரு இடமாக அந்த இடமானது அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மை அத்தகைய புல்வெளியிலே இளைப்பாற செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளை நாம் அனுபவித்திருக்கிறோம். அது மாதிரியான நேரங்களிலே ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து நம்மை அந்த புல்வெளியிலே இளைப்பாற செய்கின்றார். ஏனென்றால் நமக்கு பலவிதமான தேவைகள் இருக்கிறது. உடல் தேவையானது இருக்கிறது, மனதிற்கு அமைதியானது தேவையாக இருக்கிறது, ஆன்மீகத்திலே நிம்மதியானது தேவையாக இருக்கிறது. ஆக இத்தகைய கொடைகளை, வரங்களை ஆண்டவர் தாமே நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆக உன்னத தேவனிடத்திலே நாம் வருவோம், எந்த குறையுமின்றி அவர் நம்மை பாதுகாக்கிறார். இதோ ஆண்டவர் எனக்கு புத்துயிர் கொடுக்கிறார். தாவீது ஆசிரியர் அவர்கள் பாடுகிறார்கள், ஆண்டவர் எனக்கு புத்துயிர் கொடுக்கிறார், தமது பெயருக்கேற்ப நீதியை அவர் விளங்க செய்கிறார். ஆக புத்துயிர் கொடுக்கக்கூடிய தேவன், நான் கவலைகளோடு மன குழப்பங்களோடு இருக்கின்ற நேரத்திலே என்னை தோள் கொடுத்து தட்டி கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கக்கூடியவராக, என்னை அரவணைக்கக்கூடியவராக அவர் இருக்கின்ற பொழுது அதுவே எனக்கு ஒரு புத்துயிராக இருக்கிறது. அந்த தைரியத்திலே எழுந்து நடக்க எனக்கு தேவையான ஆசிரியம் அருளையும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் புத்துயிர் பெறுகிறேன், வல்லமை பெறுகிறேன். அதே நேரத்திலே அவர் தனது நீதிக்கேற்ப எனக்கு நீதியை வழங்கி கொண்டிருக்கிறார். நான் தவறு இழைக்கின்ற பொழுது அவர் அன்போடு அதை சுட்டி காட்டி என்னை நேரிய வழியில் அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். புத்துயிர் கொடுப்பது மட்டுமல்லாமல் என்னை நேரிய வழியிலே நீதியோடு வழி நடத்தி என்னை ஆசீர்வதிப்பவராகவும் ஆண்டவர் தாமே இருந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எந்த தீங்கிற்கும் நான் அஞ்ச மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் தாமே என்னோடு இருக்கின்றார். அவரது கோலும் நெடும் கல்லியும் என்னை தேற்றக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அப்படி என்றால் என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே நிறைய இருள் சூழ்ந்த பக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய தவறுகள், நான் நிறைய நேரங்களிலே என்னை அறியாமல் செய்த குற்றங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே தனது அன்பின் வழிபாட்டிலே அவர் அனைத்தையும் மன்னித்து கொண்டிருக்கிறார், என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். என்னை நான் புத்துயிர் பெற்றவனாக, என்னதான் நான் இருளிலே இருந்தாலும் என்னை ஆசீர்வதிக்கக்கூடியவர், என்னை அரவணைக்கக்கூடியவர், என்னை தொட்டு தூக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் என்ற தைரியத்திலே நான் இருக்கின்ற பொழுது எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது எந்த தீங்கும் என்னை அணுக முடியாது. எனவே அந்த தைரியத்தோடு என்னால் சொல்ல முடியும், ஆண்டவர் எனது ஆயராக இருக்கிறார், எனக்கு எந்த குறைகளும் இல்லை. பிரியமானவர்களே, நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைவனை நமது ஆயராக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம். எப்படி தாவீது அரசர் ஆண்டவரை மேய்ப்பராக கருதினாரோ அதே போன்று நாமும் ஆண்டவரை மேய்ப்பராக கருதுவோம். அவர் நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், நமது தேவைகளை அவர் நிறைவேற்றி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நல்ல வேளையிலே அவரை நோக்கி ஜெபிப்போம். இந்த நாளை அவரது பாதத்திலே வைத்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, இதோ உமது திருமுன்னிலையிலே இருக்கக்கூடிய எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். நீரே எனது ஆயராக இருக்கிறீர். நாங்கள் எந்த குறையுமின்றி உமது அரவணைப்பிலே இருக்க இந்த நாள் முழுவதையும் உமது திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் இன்றைய நாளிலே நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு தேவையான உடல் நல சுகத்தையும் அமைதியினையும் கொடுத்து எங்களோடு சேர்ந்து நாங்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நீரே ஆயனாக, நீரே திடம் கொடுக்கக்கூடியவராக, நீரே பலத்தை அளிப்பவராக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நல்வழிப்படுத்துவீராக. ஆமேன்.